ஹலோ கைஸ், ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து அமெரிக்கா எல்லா டைஸையும் கேன்சல் பண்ணி வெளியே வந்திருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், குறிப்பாக மெடிக்கோஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். WHO தான் நமக்கு எல்லா டிசீஸ்க்குமே ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ் கொடுக்கறது. அது மட்டும் இல்லை, ஏதாவது பேண்டமிக் எபிடமிக் ஏதாவது டிசீஸ் அவுட்பர்ஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை ரிசர்ச் பண்ணுறது, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, வேக்சின்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் டிசைன் பண்ணுறது, இது எல்லாமே WHO தான் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அமெரிக்கா அதுலேருந்து வெளியே போயிருக்கிறது ஏன் ரிலவெண்ட்னா, அமெரிக்கா தான் ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் ஃபண்டு WHO கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ற கண்ட்ரி அதுலேருந்து வெளியே வந்திருக்குன்னா நம்ம கண்டிப்பாக அதை என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும். அமெரிக்கா வெளியே வந்ததுக்கு கொடுத்துருக்க ரீசன், கோவிட் பேண்டமிக்கை ஹேண்டில் பண்ணது WHO ஹேண்டில் பண்ண விதம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதில் டேட்டாஸ் டிரான்ஸ்பரண்டாக காமிக்கலை. ஸோ நம்மளுடைய எல்லா டிசீஸ்க்கு கைட்லைன்ஸ் கொடுக்குற ஆர்கனைசேஷனோட டேட்டா சரியில்லைன்னு ஒரு எக்கனாமிக்கலி டெவலப்ட் கண்ட்ரி வெளியே போயிருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கணும்.